முட்டை குழம்பு மசாலாலாம் ரொம்ப சேர்க்காம ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இந்த குழம்பு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பொடிசா நறுக்கின இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, 2 பெரிய சைஸு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குட்டி ஸ்பூனுங்கிறதுனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட குழம்புக்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற கேப்பில் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 2 கீத்து தேங்காய், கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பாதாம், 3 முந்திரி, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் நல்லா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வெந்துருச்சு. ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் துருவின தேங்காய் இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்தோன்னே நம்ம முட்டையெல்லாம் உரித்து வச்சாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். இதை 3 சைடு கத்தியால் கீறி விட்டுட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக குட்டி ஸ்பூனால் கொஞ்சமாக ஜீரகத்தூள். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா தூவி இறக்கிட வேண்டியதான். என்கிட்ட கொத்தமல்லி இன்றைக்கி இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இது வரைக்கும் பார்த்த எல்லா